அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் நம்மை ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். ஒரு மனித சத்தத்தை அல்ல, தேவாதி தேவன் தம்முடைய வார்த்தையிலிருந்து நம்மோடு பேசும்படி கடந்து வந்திருக்கிறார். கேட்டு கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். சிந்தனையை வேற எங்கேயாவது விட்டுட்டு இங்கே சரீரம் மட்டும் இருக்கக்கூடாது. வார்த்தைக்காக அவளோடு காத்திருக்கிறவர்கள், அவர் மகிமைப்படுத்தின வார்த்தைகள், தேவாதி தேவன் மகிமைப்படுத்தின வார்த்தைகள் ஒரு காலம் சலிக்காது. நன்றி தகப்பனே, திருச்சபைக்கு எங்களை கொண்டு வந்த அன்பிற்காய் ஸ்தோத்திரம். ஏற்றுக்கொண்ட அன்பு போதகர் குடும்பத்திற்காய் ஸ்தோத்திரம். வந்திருக்கிற அருமையான ஆத்துமாக்களுக்காக ஸ்தோத்திரம். இப்போதும் நீர் என்னோடு பேசும், எங்கள் அனைவரோடும் பேசும். உம்முடைய நாமம் எங்கள் மூலமாய் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. சபையார் எல்லாரும் சத்தமா ஆமென். இந்த சவுண்ட் போதுமா? இவ்வளவு பேருக்கு இப்போ சபையார் எல்லாரும் ஆமென். மகிழ்ச்சி. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோமாக. முன்னுரையாக ஒரு வசனம் படிக்கிற கவனிங்க. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 24 மத்தேயு 24:13. நேற்று 2 செக்ஷனும் இயேசு வருகை அது தொடர்கிறது. மொத்தம் 25 சப்ஜெக்ட் இருக்குது. இதெல்லாம் முன்னுரை. நேற்று காலையும் மாலையும் இப்ப பேசுறது முன்னுரை தான். அடிப்படை அடிப்படை சிம்பிள் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். மத்தேயு 24:12 படிக்கிற 13 கவனிக்கிறேன். படிங்க கவனிங்க. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். those who endure up to end they will save. இயேசுவே சொன்ன வார்த்தை இது. நம்முடைய வருகை பற்றி பேசிக் கொண்டு வராரு. இந்த அதிகாரத்தை நீங்க குறிச்சு வச்சுங்க, வீட்டில் போய் ஒரு முறை படிங்களா. வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும். அந்த வரிசையில் இயேசு சொல்லுகிறார், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். There are 3 steps in salvation. 1, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். இயேசு என்னை ரட்சித்தார். என் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதான் முதல் ரட்சிப்பு. அதுதான் ஊழியக்காரங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா பசங்களை கேட்பாங்க, என்னம்மா ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? அந்த காலத்தில் இதுதான் கேள்வியே. இப்ப அப்படி கேட்கறது இல்லை. என்னப்பா நல்லா இருக்கிறியா, சாப்பிட்டியா, அப்படிதான் கேட்கிறேன். ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீர்களா? ஆம் அல்லது இல்லை பதில் சொல்லணும். 2வது ரட்சிப்பு என்ன? ஒவ்வொரு நாளும் நான் பாவத்தில் விழாதபடி வேத வசனத்தை படித்து ஜெபம் பண்ணி என் பரிசுத்தத்திலே நான் நிலைத்திருக்கிற கர்த்தர் கிருபை செய்கிறார். ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன். தினந்தோறும் பாவத்தில் விழுந்து அழுது இருக்கிறது இல்ல, பாவம் செய்யாமல் பரிசுத்தமா என்னை காத்துக் கொள்கிறேனே, அது 2வது நிகழ்கால ரட்சிப்பு. 3வது என்ன தெரியுமா? முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அங்க ஒண்ணு இருக்குது. அது என்ன? இயேசு வரும்பொழுது இந்த பாவம் நிறைந்த உலகத்தை, போராட்டங்களும் இச்சைகளும் நிறைந்த இந்த உலகத்தை விட்டுட்டு ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நாம் போய் சேர போகிறோமே, அதுதான் உண்மையான ரட்சிப்பு. அதான் இயேசு சொன்னார். ஏன்னா ரட்சிக்கப்பட்டுட்டேன் ரைட்டு துள்ளுறாங்க, சிலர் துள்ளுவாங்க, பல்ட்டி அடிப்பாங்க, உருண்டாங்க, பிறலுவாங்க. ஆனா ஒரு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அவங்க எங்க இருக்கிறாங்க? சினிமா கோட்டையில் உட்கார்ந்து இருப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்? ரட்சிப்பை இழந்து விட்டார்கள். போச்சு, அவ்வளவுதான், பின்மாற்றங்கள். அதைத்தான் இயேசு சொல்லுகிறார். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அடுத்த ஒரு வசனம் பாருங்க. டைட்டில் மெசேஜ் மத்தேயு 24:42. உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாது இருக்கிறபடியினால் விழித்திருங்கள். You don't know when Jesus come. மணவாளன் இயேசு வருகிறார். மணவாட்டியே ஆயத்தமா? தெரியாதான்? பிதாவுக்கு தான் தெரியுமா. ஒரு வார்த்தை சொல்லுவார், மகனே போய்
உன் ரத்தத்தால் மீட்கப்பட்ட மக்களை கொண்டு வா. கடைசி அதான் சொல்றாரு, வருகை பற்றி தான் இது. உங்கள் ஆண்டவர் இந்த நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். எச்சரிக்கை. அசுத்தம், ஆபாசம், சினிமா, களியாட்டு, whole world full of lust thing. சில நாடுகளிலே அவர்கள் குடிக்கிற மதுபானம் போதை போதாதனால they put drugs by injection in their flesh. 6 நாள் ஆபீஸ்ல போய் வாட்ட சாட்டமா டை கட்டிக்கிட்டு வேலை செய்யற ஒரு மனிதன் ஒரு நாள் லீவ் விடுறாங்களே, மனைவி பிள்ளைகளோட எவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம். அந்த நாள்ல ஊசி போதை ஏற்றி கொண்டு தெருவில் சாக்கடையில கிடப்பார். மேலை நாடுகள்ல அப்படிதான். யோசித்து பாருங்க. நினையாத நேரத்தில் நம்முடைய ஆண்டவர் வருகிறார். என்ன அர்த்தம்? தட் இஸ் கால்ட் ராப்சர். உலகத்தில் நடக்கிற நிகழ்ச்சியெல்லாம் வழக்கம் போல நடந்து கொண்டே இருக்கும். திடீரென்று ஒரு கூட்ட மக்கள் உலகம் முழுவதிலும் இருந்து காணப்படாமல் போவார்கள். ஆச்சரியமான ஒரு நாள். அந்த கூட்டத்தில் நாம் இருக்க வேண்டும். அதற்காக தான் இந்த செய்தி. அடுத்த ஒரு வசனம் படிக்கிற பாருங்க. 2 பேதுரு 2:12. புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே, அண்டர்லைன் தட் வேர்ட், சந்திப்பின் நாளிலே, when meet time, சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். புத்தி சொல்றது ஒரு ஊழியம். சந்திப்பின் நாளிலே, இயேசுவை சந்திக்க போகிற அந்த நாளிலே சந்திப்பீர்களா? ஏதோ ஒரு ரகசிய பாவம், கணவன் மனைவிக்குள்ளே விரிசல், பண விஷயத்திலே உண்மை இல்லை, குடும்பத்திற்கு உண்மை இல்லை, கணவருக்கு மனைவி உண்மையா இல்லை, மனைவிக்கு கணவன் உண்மையா இல்லை, பெற்றோர் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மையா இல்லை, சபையிலே போதகருக்கு உண்மையா இல்லை. எப்படி? விசுவாசி தான், கர்த்தருடைய பிள்ளைகள் தான், எல்லாம் ரைட்டு, அடிப்படையே ஃபெயில் ஆனா எப்படி போக முடியும்ன்ற. நினையாத நேரத்தில் அந்த நாள் வரும் திடீரென்று. இப்ப இயேசு வரமாட்டார் என்று எல்லாரும் கடைசி காலத்துல நினையாத நேரத்தில் வருவாரே, அதான் முக்கியம். உங்கள் இருதயங்கள் பெரும் திண்டியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடி, நினையாத நேரத்தில் அந்த நாள் வராதபடி ஜாக்கிரதையாயிருங்கள். அன்புள்ள இயேசுதான் இவங்களோட எச்சரிக்கிறார். வாக்குத்தத்தம், ஆசீர்வாதம், பணம், பொருளாதாரம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது கர்த்தர் தருவார். Seek first of all the kingdom of God, then all will provide unto you. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடு, பிறகு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் உன்னை தேடி வரும். கர்த்தர் அப்படி நிர்விசாரமா ஒரு தரித்திரனா நம்மளை விட மாட்டார். Once upon a time there was no 3 times food. என் சிறு பருவத்தில் 3 வேளை சாப்பாடு கிடையாது. வறுமை, வறுமை. புது புஸ்தகம் வாங்கறதுக்கு பணம் கிடையாது. ஏற்கனவே படிச்சவங்க இருந்தா ஆஃப் ரேட்டுக்கு வாங்கி அதை தான் படிப்போம். இப்படிதான் நாங்கள் வளரும். இயேசுவை நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டோம். 20 தடவை சிங்கப்பூர், மலேசியா ஆண்டவர் எங்களை பிளைட்ல கொண்டு வந்தார். யாரு? சாப்பாட்டுக்கு வழி இல்லாத என்னை. அவர் சிறியவனை புழுதில் இருந்து எடுக்கிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். நேற்று காலையில ஆரம்பித்த செய்தியின் தொடர்ச்சி தான். எப்படி போனாரோ, ஆமா, நேற்று காலையில் வந்தவங்க எல்லாரும் திருவாயை மலருங்க. எப்படி போனாரோ அப்படியே வருவார். அவர் எந்த மாற்றமும் கிடையாது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நான் தான் மாற வேண்டும், பரிசுத்தமாய் மாற வேண்டும். அப்படி என்றால் how can I meet Jesus Christ? The rapture, second coming of Jesus Christ.
நான் அவரை சந்திக்க என்னிடத்தில் காணப்பட வேண்டிய விசேஷித்த மிக மிக முக்கியமான சுபாவங்கள் என்ன? யோசிக்கணும். நம்பர் 1, 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் வரை குற்றமற்றதாய், அதாவது பரிசுத்தமாய் காக்கப்படுவதாக. அல்லேலூயா சொல்லலாமா? கவனிக்கிறீங்களா? பரிசுத்தத்தையும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது பார்த்தீர்களா? பரிசுத்தத்தையும் இயேசு வருகையையும் அங்கே இணைக்கிறார். யோசித்து பாருங்க. முதல் தகுதி, இயேசுவை நான் மோட்ச பேரின்பத்தில், அந்த சொர்க்கத்தில், அந்த கைலாசத்தில், அந்த சிறிய வைகுண்டத்தில் சந்திக்கணும்னா என்னிடத்தில் காணப்பட வேண்டிய மிக மிக பிரத்யேகமான ஒரு சுபாவம், ஹோலி. ஹோலி லைஃப் இஸ் ஜாலி லைஃப். பரிசுத்த வாழ்க்கையே பேரின்ப வாழ்க்கை. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கவே முடியாது. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். 1 பேதுரு 1:15, அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். பரிசுத்தம் என்ற வார்த்தை பரிசுத்த வேதத்தில் இருந்து வந்ததுதான். This is holy Bible, but your cell phone not holy cell phone. யோசிக்கணும். இருக்குதுங்களா தனிப்பட்ட பரிசுத்தம்? யாருமே இல்லாதப்ப நான் என்ன பண்றேன்? அதான் முக்கியம். அப்பா அம்மா இருக்கிறப்போ நல்லா படிக்கிற மாதிரி நடிக்கிறது, அவங்க போயிட்ட செல்போன் எடுத்து வச்சுக்கிறது, அவர்களையே அவர்கள் ஏமாற்றி கொடுக்கிறார்கள். அந்த ரங்கத்தையும் கர்த்தர் பார்க்கிறார் பிரியமானவர்களே, வெளியரங்கத்தையும் பார்க்கிறார் விசுவாசிகளே. Who is the believer? Holy people. பரிசுத்த ஜாதி. உலகத்துல 2 ஜாதி தான், ஒன்னு பரிசுத்த ஜாதி, இன்னொன்னு அசுத்த ஜாதி. வேற ஜாதி எல்லாம் கிடையாது. நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு இயேசு ஆண்டவரே ஆபிரகாமுக்கு சொன்னாரு. அப்பா ஆண்டவரே ஜாதி பார்க்கிறாரான்னு கேட்பாங்க சிலர். இங்கிலீஷ் பைபிள் பாருங்க, தமிழ் சிலது தவறுகள். அப்ப இருந்தவர் ஆறுமுக உடையார் அப்படி எல்லாம் பண்ணிட்டாரு. டிரான்ஸ்லேஷன் தமிழ்ல மொழிபெயர்த்தவரே ஒரு இந்து தான், இந்து மனிதன் தான். அப்போ ஆங்கில வேதம் சொல்லுகிறது, நேஷன், ஐ வில் மேக் யூ கிரேட் இன் தி நேஷன். நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். அப்ப என்ன அர்த்தம்? உயர்ந்த ஸ்தலத்தில் வைப்பேன். மற்றபடி உலகத்தார் சொல்லுகிறார்களே ஜாதி, உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, தீண்டாதவர்கள், தீண்டத்தகாதவர்கள், யூதர்கள் சமாரியரை தீண்ட மாட்டார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து வேணுமுனுக்கு அங்கதான் போவார். சமாரியா, யூதேயா டு கலிலேயா, வழி சமாரியா. இயேசுவை சிலுவையில் அறைந்ததற்கு அதுவும் ஒரு காரணம். இவர் யூதர், ஆனா சமாரியாவிலேயே போய் தங்குறாரு, சாப்பிடுறாரு, அங்க போய் பிரசங்கம் பண்றாரு. இவர் தேவகுமாரனே அல்லன்னு. அவங்களுக்குள்ள ஜாதி வேறு இயேசு கிட்ட கிடையாது, அவருக்கு பிடிக்காது. பெண்களை அடிமைப்படுத்துகிற காரியம் இயேசு கிறிஸ்துக்கு பிடிக்காது. எல்லாருமே தேவனுடைய பார்வையில் விளையாடப்பட்டவர்கள். பரிசுத்தம். சிறு பிள்ளைகள் கவனிக்கிறீங்களா? எப்ப இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தீங்களோ பரிசுத்தத்தை கற்றுக்கொண்டு பரிசுத்த பாதையிலே நடப்பாயாக. அல்லேலூயா. ரொம்ப ரொம்ப முக்கியம். தவறுகிறதா? தெரியாமல் தவறு விட்டீர்களா? கண்ணீரோடு உபவாசம் போட்டு அவர்கிட்ட மறுபடியும் வந்துருங்க. தப்பு செய்யாதவங்க யாரும் இல்ல, தவறாதவங்க யாரும் இல்ல, அதை சொல்லிக்கிட்டே நம்ம தப்பு செய்யக்கூடாது. தவறு என்பது வேறு, தப்பு என்பது வேறு. தவறு செய்தவன் திருந்தணும், தப்பு செய்தவன் வருந்தணும். ஏன்னா தப்பு என்பது துணிந்து செய்வது, தவறு என்பது தெரியாமல் செய்வது. ஆடு பார்த்திருக்கிறீர்களா? ஆடு ஆடு பன்றி பார்த்திருக்கிறீங்களா? பன்றி. ஒரு ஆடு சேற்றில் விழுந்து விட்டால் அது நிம்மதியா இருக்காது, அதுக்கு பிடிக்காது. ஆடுக்கு, ஆட்டு குட்டிக்கு சேறு சகதி பிடிக்காது. அது எப்போ சுத்தத்தை விரும்பும். ஒரு நாள் வரப்புல நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது தவறி அந்த காவாயில, சாக்கடை காவாயில விழுந்து விட்டது. அதுக்கு நிம்மதியே இல்லை, கத்துது, சத்தம் போடுது.
அது பாஷையில என்ன யாராவது இந்த சேற்றில இருந்து தூக்குங்கள், தத்துருவமும் பேசலாம். அதை தூக்கி எடுத்து தண்ணீர் ஊற்றி சோப் போட்டு கழுவி பாருங்க, உங்களுக்கு நன்றி சொல்லும். அந்த காது ஆட்டிக்கிட்டு, என்னை சேற்றில் இருந்து தூக்கி எடுத்து சுத்தமாக்கி விட்டீர்கள், ரொம்ப நன்றி. அதுபோல விழுந்துட்டாலும் பயத்துல அது அருவருப்பை விட்டுட்டு வெளியே வரணும். அதுக்காக வேணும்னு நான் சொல்லல. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆனா பன்றி பார்த்திருக்கிறீர்களா? பன்றி நீங்க முழுகிட்ட பார்த்தா பன்றி பார்த்ததே இல்லையா? பார்த்திருக்கிறீங்க. அது சேற்றுல தான் இருக்கும். உங்களுக்கு டவுட்டா இருந்தா நீங்க நாளைக்கு எங்காவது காவாயில சேத்துல பன்றி இருந்தால் ஒன்றை கொண்டு வாருங்கள், வீட்டுக்கு கொண்டு வாருங்கள். அவருக்கு தண்ணீர் ஊற்றி குளப்பாட்டி சோப் போட்டு சுத்தம் பண்ணுங்க. ஒருவேளை சளி பிடிக்குமோ என்னமோ பன்றி பாப்பாவுக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு அக்கறை இருந்தா வெந்நீர் காய வைத்து ஊற்றுங்கள், சுத்தம் பண்ணுங்கள். அது முகத்துக்கு பேரல் லவ்லி பவுடர் எல்லாம் போடுங்கள். அது பெண் பன்றி குட்டியா இருந்தால் நல்ல சுடிதர் போடுங்கள். ஏ கிளாஸ் ஃபுட்டு, நல்ல அருமையான உயர்ந்த ஆகாரம் செய்து பிரியாணி எல்லாம் அதுகிட்ட கொண்டாந்து வச்சு பாருங்கள், ஓடி போயிடும். அந்த பிரியாணி வாசனை அதற்கு தலைவலியை உண்டாக்கிவிடும். ஐயோ என்னை விட்டா போதும், ஓடி போய் சேற்றுல தான் அது விழும். அதனால பன்றிகளை போல இருக்கக்கூடாது. திரும்ப 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 மன்னிப்பு கேட்பாங்க, திருப்பி அந்த பாவத்தை செய்வாங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். வசனம், எல்லாவற்றுக்கும் வசனம் தான் நம்மளுக்கு முக்கியம். The word of God is only authority and property and prophecy. எல்லாமே நமக்கு பரிசுத்த வேதம் தான். வேதத்தை வாசி, அதை என்றும் நேசி, தினம் விசுவாசினி சுகவாசி. இலங்கையில இருந்து சத்திய வசனம்னு ஒரு ரேடியோ ப்ரோக்ராம்ல அந்த காலத்துல இந்த பாட்டு வரும். சத்திய வசனம் இலங்கையில இருந்துதான். பரிசுத்தமா வாழத்துக்கு ஒப்பு கொடுக்காம நம்ம பரலோகம் போக முடியாதுங்கய்யா. யோசித்து பாருங்க. பேச்சில, பார்வையில, நடக்கையில, கணவன் மனைவியினுடைய அன்பிலே, பிள்ளைகளை பராமரிக்கிறதுல, திருச்சபையின் ஐக்கியத்துல நமக்குள்ளே ஒரு பரிசுத்தம் காணப்படணும். அதற்காக பயந்து, எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கின்றவன் எவனோ அவன் பாக்கியவான், பாக்கியவதி. கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்துட்டு இந்த காரியத்தை, இந்த தப்பை செய்யணும்னா அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லிட்டு, எனக்கு இருக்கிற கொஞ்சம் பணம் போதும், இந்த சாபமான பணம் எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லிட்டு வந்துனே இருக்கணும். தண்ணி குடிச்சினாவது ஊழியம் செய். பட்டினியா இருந்தா கூட பரவாயில்ல, ஸ்தோத்திரம் பண்ணு, ஜபம் பண்ணு. கர்த்தர் உங்களை நேசிப்பார், அரவணைப்பார். பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். வெளிப்படுத்தல் 22:11 படிக்கிறோம். Those who are holy, let him continue live in holiness. Those who are doing sin, let him continue sin. பரிசுத்தமா இருக்கிறவன் பரிசுத்தமா இருக்கட்டும், நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும். ஆனால் அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா. அந்த வார்த்தை அவர் வருத்தத்தோடு தான் சொல்லியிருப்பார். மகனே, பரிசுத்தமா வாழணுமா? என்னுடைய தரிசனம் உனக்கு தேவையா? ஆண்டவரே எனக்கு தேவைன்னா ஹெல்ப் பண்ணுவார். எனக்கு அதெல்லாம் வேணாம், நான் தப்பு செய்யாத இருக்க முடியல, இல்ல அந்த பொண்ணை பார்க்காம இருக்க முடியல, அந்த வாலிபனை, அந்த பையனை, பாய் ஃப்ரெண்டு பார்க்காம இருக்க முடியல, நீ இஷ்டம் போய்க்கோ, அதுக்கெல்லாம் நான் ஹெல்ப் பண்ண முடியாது. தவறுக்கும் பாவத்திற்கும் உதவி செய்கிறவர் இயேசு அல்ல, அவர் பரிசுத்தத்திற்கு தான் உதவி செய்வார். சிங்கப்பூர்ல ஒரு சபையில பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு அப்படி உக்காந்தேன். அந்த பாஸ்டர் சொன்னாரு, யாருக்காவது ஸ்பெஷல் பிரேயர் இருந்தா பிரதர் கிட்ட வந்து ஜெபம் பண்ணிக்கங்கன்னாரு. ஒரு 16 வாலிப பெண்கள் முட்டி போட்டாங்க. நான் கேட்டேன், எதுக்காக ஜெபிக்கணும் உங்களுக்கு? என்ன? அங்கிள் ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ. ஓகே, வாட் இஸ் த பிரேயர் பாயிண்ட்? டெல் டு மீ. ஐ ப்ரே, ஐ வாண்ட் டு ப்ரே ஃபார் யூ. முதல் முடங்காப்பட்டிருக்கு பொண்ணு சொல்லுது, மை பாய் ஃப்ரெண்ட் நாட் போன் டு மீ, மை பாய் ஃப்ரெண்ட் நாட் போன் டு மீ. இஃப் ஐ போன் டு ஹிம்,
ஆன் த போன். என்னுடைய பாய் ஃப்ரெண்டு, காதலன் அப்படிதான் சொல்லணும். போனே பண்ண மாட்டான், நான் பண்ணாலும் எடுக்க மாட்டான். இப்ப என்ன அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. சிங்கப்பூர்ல இதுக்கு ஜெபம் பண்றதுக்காக நான் 25,000 ரூபாய் செலவு பண்ணி இந்த ஊருக்கு வந்தேன். இது ரொம்ப முக்கியமா? Is it necessary? நான் கேட்டேன். Is it necessary to your life? Your parents spending more money for your study. நல்ல பெண்ணு நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பெற்றோர். இந்த வயசிலே கள்ளக்காதல், படிப்பு வராதுமா, உங்க அப்பா அம்மாவை நீ நேசிக்க முடியாது, சாப்பாடு உருப்படியா இறங்காது, நீ பைபிளை கூட படிக்க மாட்டேன், சர்ச்சுக்கு ஏதோ தப்பி வந்துட்டுக்கிற, உன் கவனம் எல்லாம் பாய் ஃப்ரெண்ட் மேல தான் இருக்குது. இது உனக்கு தேவையா? ஒரு கிறிஸ்துவ பெண்ணா இருந்துட்டு இப்படி எல்லாம் இருக்கலாமா? ஏன் போன் பண்ணாதான் நீ உயிரோட இருப்பியா? சர்ச்சுக்கு வந்துட்டு கூட உன் கவனம் பாய் ஃப்ரெண்ட் மேல தானே இருக்குது. இது பாவமா தெரியலையா உனக்கு? இந்த ஒரு பொண்ணு கேட்ட கேள்வி எல்லாம் எழுதிருச்சுங்க. என்னடா எல்லாம் அதே கேஸ், எல்லாம் 16 பெண்மணிகளும் அதே கேஸ். பாய் ஃப்ரெண்ட் லவ், ஃபர்ஸ்ட் லவ், God is love. அந்த லவ் இல்ல. தேவன் அன்பாகவே இருக்கிறார், நான் எப்படி இருக்கிறேன், அந்த அன்பு தான் வேணும். God hate lust love. அவ்வளோன்னு சொன்ன பிறகு சரிங்க அங்கிள், இனிமே நாங்க இதெல்லாம் விட்டுறோம், ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கன்னு கேட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பெஷலா டைம் ஒதுக்கி ப்ரேயர் பண்ணி முடிச்சிட்டு பிறகு அவங்க முகமெல்லாம் சந்தோஷமா மாறி, இப்ப சொல்லுங்க who is your best friend? அவங்க எல்லாரும் ஏகபோகமா சொன்னாங்க, ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. If you love more and more human, many problem will come. If you love more and more Jesus Christ, all problem will solve. எனக்கு இயேசுதான் நண்பர், அதுவும் இனிய நண்பர், என் கூடவே வருகிறார். அந்த ஃபீலிங், அந்த ஃபீல் பண்ணணும். இயேசு உங்களுக்கு நண்பரா இருக்கிறது நீங்க ஃபீல் பண்ணணும். யாரோ தூரத்துல, இயேசு தூரத்துல இருக்கிறாரு, நம்ம ஜெபம் பண்ண கிட்ட வருவாரு, அப்படி அந்த மாதிரி இருக்கக்கூடாது. உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், உனக்குள் இயேசு வாழ்கிறார். உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம், அதான் முதல் ஆலயம். இது ஆராதிக்கிற ஆலயம். என் சரீரம் தான் தேவனுடைய ஆலயம், நான் எதுக்கு ஆலயத்துக்கு போறது சொல்லி வஞ்சித்துக் கொள்ளாதீர்கள். இங்கதான் பரிசுத்த பாடம் கற்பிக்கப்படுகிறது. Hebrews 10:25. சபை கூடிதலை வருதலை விட்டு விட்டார்கள் நிறைய பேர், நீங்களும் விட்டு விடாதீர்கள். சர்ச் வெரி இம்பார்ட்டன்ட். பரிசுத்தமாக்குகிற ஒரு ஸ்தலம், ஆவிக்குரிய கல்லூரி அப்படி வச்சுக்கலாம். ஆவிக்குரிய கல்லூரி எது? தேவனுடைய சபை. உங்களுக்குன்னு ஒரு அழகான அருமையான முழு பூரண சுவிசேஷத்தை அறிவிக்கிற திருச்சபை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல ஒரு இளம் போதகர் தம்பதியரை கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார். அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. சபை கூடி வருதலை விட்டுறாத. இங்க இருக்கிற இவ்வளவு பேர் தான் ஒருத்தரோட ஒருத்தர் நாங்க பேசுறதுல அந்த காரியம் இருக்கக்கூடாது. கண்ணு முன்னாடி இருக்கிற சகோதரி கிட்ட அன்பு கூறாமல், கண்ணு முன்னாடி இருக்கிற சகோதரர்கிட்ட அன்பு கூறாமல், காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவாய்? நிறைய இடத்துல பார்க்கிறோம், சகோதரர்கள் அண்ணன் தம்பி பேச மாட்டாங்க. திருத்திக்குங்க. பரிசுத்தமா வாழறவங்க இதெல்லாம் போதிக்கிறாங்க. வைராக, வீணான வைராகி இருக்கவே கூடாது. அப்ப பரலோகம் போறதுக்கு முதல் தகுதி என்ன? உங்க திருவாய் கொஞ்சம் வளருங்க. பரிசுத்தம் சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க எல்லாரும். இங்கிலீஷ். ஹோலினஸ், ஹோலினஸ், ஹோலினஸ். அல்லேலூயா. இத பற்றி பேசணும்னா விளக்கமா பைபிள்ல ஏராளமான வசனங்கள் இருக்கு, பரிசுத்தத்துல வாழணும் என்பதற்காக. அடுத்த பாயிண்ட்டுக்கு போறதுனால நீங்க மேற்கொண்டு இதை தியானம் பண்ணுங்க. பரிசுத்தமா உங்கள் சரீரத்தை, என் கண்கள், என் நாவு, என் சரீரம், என் சிந்தனை, என் கரங்கள், கால்கள் பரிசுத்தமா இருக்கும். பாஸ்பரம் என்று சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் பொருள், பாஸ்பரம் சொல்லி, அது தண்ணிக்குள்ளவே, குளிர்ந்த தண்ணிக்குள்ளவே இருந்தாதான் அது பத்திரமா இருக்கும். அதை எடுங்க, தண்ணியிலிருந்து வெளியே எடுத்தீங்கன்னா அதுவே பத்தி எரியும். அதை கொளுத்தவே தேவையில்லை, அதுவே தானா பத்தி எரியும். அவ்வளவு மென்மையானது. நமக்கும் ஈரம் நிறைந்த தண்ணீர் உள்ள
ஈரப்பசைகள் உள்ள வாய்க்குள்ள நாவை வைத்திருக்கிறார். அதனால தண்ணில இருந்து எடுத்தாதான் எரியுது. ஆனா ஈரமான வாய்க்குள்ள இருக்கிற அந்த நாவு மற்றவங்கள எரிக்குது. யோசித்து பாருங்க. யாக்கோபு எழுதுகிறார், இயேசுவின் சகோதரர், தம்பி, இயேசுவுக்கு உடன் பிறந்த தம்பி. நாவானது ஒரு நெருப்பு. வார்த்தையினால எத்தனை பேர் குடும்பத்தை கொளுத்துகிறாய். நாவு பரிசுத்தமா இருக்க வேண்டும். என்ன வார்த்தை சொன்னா கணவருக்கு சர்றன்னு கோபம் வரும்னு தெரிஞ்சும் வேணும்னுக்கு அந்த வார்த்தை சொல்றீங்கன்னா பரலோகத்துக்கு போவீங்களா? யோசித்து பாருங்களா. பட்டய குத்துகள் போல் பேசாதீர்கள், அது திறமை என்று நினைக்கிறீர்களா? பிசாசு உன்னை வஞ்சித்து வைத்திருக்கிறான். போயிட்டு பாவம் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைச்சிட்டு டயர்டா வருவார். புருஷன் வர்றப்ப எப்படி இருக்கணும்? ஒரு மனைவி ட்ரிம்மா இருக்கணும், அழகா டிரஸ் பண்ணி புருஷன் வருகைக்காக காத்திருக்கணும். அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. அதை விட்டுட்டு புருஷன் வந்து கதவை தட்டுவார். கதவை, யாரு நீங்களா? என்ன இப்ப வந்துட்டீங்க? தலைமுடிய வீழ்ச்சி போட்டு ஜொல்லு வழிக்குன்னு காட்டேரி மாதிரி வந்து நிற்கும். அவன் நினைப்பான் நம்ம வீடு மாதிரி வந்துட்டுமா, இது என் மனைவி தானா இல்லை ஏதாவது பேயா? சரி விடு, உங்க இஷ்டம். புருஷன்கிட்ட எப்படி பேசணும்? அவர் எவ்வளவு டயர்டா வந்திருக்கிறார். காஃபி கொடுக்கட்டுமா, தண்ணி கொடுக்கட்டுமா, குளிச்சுட்டு வாங்க நம்ம சாப்பிடலாம், அப்படி பேச அன்பா. ஏன் இன்னைக்கு இவ்வளவு லேட்டு? ஏன் இன்னைக்கு இவ்வளவு லேட்டு? அடுத்த வார்த்தை என்ன கேட்க போறாங்கன்னு தெரியுமா? எந்த பொண்ணை பார்த்து பேசினிருந்த? அவங்க புத்தி அதுதான். புருஷனை தனியா இல்ல புருஷனோட ஏசு நிக்கிற மாதிரி அந்த அந்த சந்தேக பேய்க்கு தெரியாது. கொஞ்சம் லேட்டா வந்தா எந்த பொண்ணை பார்த்து இழிச்சுனிருந்த? சென்னையில ஒரு நடந்த நிகழ்ச்சி அப்படிதான். பாவம் வந்தார் லேட்டா, வாசிப்பிடிலே நிக்க வச்சு. அவர் சைக்கிள் ஸ்டாண்டு போட்டு உள்ள வராரு. நிறுத்து, நில்லு, எவ்வளவு பார்த்து இழிச்சுனிருந்த? எவ்வளவு, என்ன இது இவ்வளவு லேட்டு? என்ன இவ்வளவு லேட்டுன்னு கேட்டா அவர் சொல்ல போறாரு காரணம். அதுக்கப்புறம் ஒரு பொடி வைக்கிறாங்க பாத்தீங்களா? பொடியாது, வெடி. எவ்வளவு பார்த்து நின்ற? அந்த வார்த்தை கேட்டு அந்த புருஷன் போயிட்டார். இன்னைக்கு வரைக்கும் வரல, கதையல்ல, நிஜம். இன்னைக்கு வரைக்கும் வரல ஒன்னும். அவன் பையன் சைக்கிள உள்ள தள்ளுறான், காத்து இல்லை, சைக்கிள்ல காற்று இல்லை, பஞ்சர் ஆயிட்டு. எனவே வர வேண்டிய நேரத்துக்கு வராம தள்ளி கொண்டு வந்திருக்கிறார். சைக்கிளை தள்ளி கொண்டு வந்திருக்கிறார். இதுதான் காரணம். அவர் லேட்டா வந்ததற்கு காரணம் இதுதான். அப்பாவி புருஷனை அபாண்டமா பழி சொல்லி அவர் இன்னைக்கு வரைக்கும் வரல. நான் அந்த குறிப்பிட்ட நபருக்கு போன் பண்ணி விசாரிக்கிறேன், இன்னும் வரலையா? பரலோகம் போக முடியுமாமா? சந்தேக பேய்களே யாராவது இருக்கிறீங்களா? வேணாம்மா, அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாது. ஆண்டவர் உங்க புருஷனை தான் ரொம்ப ஆசீர்வதிப்பார். உன்னை தூக்கி போட்டுருவார் நரகத்துல. நீ உன் புருஷனே நம்பல, என்ன எப்படி நீ நம்புற? கெட் அவுட். பிசாசு ரெண்டு கை ரெண்டு காலை பிடிச்சி தூக்கின்னு போயிடுவான் நரகத்துக்கு. நீ ஏன் ஆடு வந்து சேர்ந்துருன்னு. சின்ன சின்ன காரியம் தான், பட் வெரி இம்பார்ட்டன்ட். பிரதர்ஸ் இருக்கிறீங்களா? அழகான பொண்ணை கட்டிக்க வேண்டியது. எவனை பார்த்த? அங்கன்னா அவங்கிட்ட பேசினிருந்த, என்ன அவனை பார்த்து சிரிக்கிற? சிரிக்க கூடாதா? என் பிரசங்கமே சிரிப்பு, என் பேரே சிரிப்பு பவுல். சிரிக்க வைக்காம நான் விட மாட்டேன். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். பூக்களிலே சிறந்த பூ சிரிப்பு. பொன் நகையை காட்டிலும் சிறந்தது புன்னகை. சிரிப்பை பற்றி நிறைய பழமொழி எங்க தமிழ்நாட்டில் இருக்குது. மலர்ந்த முகமே மங்காத செல்வம். அந்த சகோதரி அவங்க அப்பா அம்மா அவங்க சொந்தக்காரர் வந்தா நல்லா கவனிக்கும். ஒரு மாசம் கழிச்சு சொல்லுது, அம்மா அம்மா என்னம்மா நீ இப்ப போற? ஒரு மாசம் இருந்து அம்மா கிட்ட. புருஷனுக்கு அப்பா அம்மா வராங்க, சொந்தக்காரங்க வராங்க, புருஷனுடைய சொந்த பந்தம் வருது. வேற ரூம்ல கூப்பிட்டு கவுன்சிலிங். இந்த கிழங்கட்டி அப்ப போதான். இந்த டைம்ல புருஷன் அடிச்சா ரைட்டா தப்பா? ரைட்டு. யாருகிட்ட? உங்க அப்பா அம்மா வந்தாங்க, எவ்வளவு நாள் இருந்தாங்க? வந்து இன்னும் ஒரு நிமிஷம் கூட ஆகல, எப்ப போகுது அந்த கிழங்கட்டுன்னா? நாங்க அப்பா அம்மா நான் வாலிபர்களா? பி கேர்ஃபுல். பரலோகம் போக முடியாது. கணவன் மனைவியை மனைவியுடைய
சொந்த பந்தங்களை, அவங்க பெற்றோரை நேசிப்பதும், மனைவியானவள் கணவரையும் கணவரை சார்ந்த குடும்ப அங்கத்தினரை நேசிப்பதும் தான் உண்மையான பரிசுத்தம். பிராக்டிகல் லைஃப். யோசித்து பாருங்க. மீதி உங்கள் சிந்தனைக்கு விட்டு விடுகிறேன். விசுவாசி ஸ்தோத்திரம், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பற்பல பாஷை, 4 மணி நேரம் ஜெபிக்கிறேன் பிரதர், நான் 5 மணி நேரம் ஜெபிக்கிறேன். ரைட்டுமா? ரைட் ஐயா. கர்த்தர் விரும்பாத ஒரு சுபாவம் மட்டும் இருக்குதே, நீ பரலோகமே போக முடியாத. சர்ச்சுக்கு வரலாம், பரலோகத்துக்கு போக முடியாத. ஆண்டவர் எச்சரிக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, அது பலத்திலே இருக்கிறது. கீழ்ப்படி, நிரூபித்து காட்டு. உன் கணவருடைய அப்பா அம்மாவை நீங்க நேசிக்கணும், மனைவனுடைய அப்பா அம்மாவை உங்க கணவரை நேசிக்கணும். இதான் குடும்பம். ஏசு அங்க இருக்க மாட்டார் இல்லைன்னா. கர்த்தர் யாருக்கிட்ட பேசுறார். தேவனுடைய வார்த்தை தீர்க்க தரிசனமா வருது. பேசுறது இல்ல. சண்டை, குழப்பம், பிரச்சனை, சந்தேகம், குற்றம் கண்டுபிடிக்கிற சுபாவம். தப்புயா, தப்பம்மா. மனைவியை அடிச்சு அவங்க அம்மா வீட்டுக்கு தோர்த்துட்டு நீ ஸ்தோத்திரம் போடுறிய, கேட்பாரா? ஸ்தோத்திரம் வருமா ஆண்டவருக்கு? கேட்பாரு. ஆத்திரம் தான் வரும். போய் மரியாதை மனைவியை கூட்டிட்டு வா. யாரோ பெற்று வளர்த்து ஆளாக்கி உன்னை நம்பி உங்ககிட்ட கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு ஆத்துமா. அதை அடிச்சு துரத்தலாமா? கூட. அதான் ஆண்டவர் சொன்னார், இருவரும் ஒரே சரீரம். பரிசுத்தம் என்பது உங்க குடும்பத்துல தான் முதலாவது ஆரம்பிக்கணும். இரண்டாவது, மத்தேயு 7:21, என் பிதாவின் சித்தப்படி செய்யாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை. இயேசுவே சொல்லிட்டார். பிதாவின் சித்தத்தை செய்திருக்க வேண்டும். பக்தர்களே, பரிசுத்தவான்களே, கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசிகள், பரிசுத்தம் முதல் கட்டம் கடந்து வந்துகிறோம். பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகள், விசுவாசிகள் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று பிதாவானவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எல்லா மனிதருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறார். இது கர்த்தருக்கு பிரியமானது. 1 தீமோத்தேயு 2:1. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவென்றால், எல்லா மனுஷருக்காக ஜெபங்களை ஏறெடுக்கணும். உங்க இலங்கை பிரதமருக்காக ஜெபிக்கணும். அந்தந்த மாகாணத்தின் தலைவர்கள், முதலமைச்சர்களுக்காக ஜெபிக்கணும். ஜெபிக்கிறீங்களா? இதான் பிதாவின் சித்தம். யாரான ஜெபம் பண்றோம், என்னால் முடியாது, தப்பு. ஜெபிக்கணும், நேரம் ஒதுக்கணும். அதுக்குன்னு உங்க திருச்சபை வளர்றதுக்காக ஜெபிக்கிறீங்களா? யோசித்துப்பாங்க. அதே போலதான் அவங்க பிள்ளைகளுடைய படிப்பு காரியம். அவனுக்கு ஏதோ ஒரு ட்ரேடு, அதுல படிச்சு முன்னேறணும்னு அவன் ஆசைப்படுவான். அப்பா அம்மா அவனை கொடாஞ்சி பெண்டு எடுத்துருவாங்க. அது வேணாம், இந்த ட்ரேடு போய் சார், படிச்சு பாஸ் பண்ண போறது பையன், உங்க மகன். விட்டுருங்க. கர்த்தர்கிட்ட கேளு. மகனோ மகளோ அவங்க படிப்பு விஷயம், மகனோ மகளோ அவர்களுக்கு துணை தேடுகிற விஷயம், பெண்ணுக்கு மாப்பிள்ளையா இருந்தாலும் மாப்பிள்ளைக்கு பெண் பார்ப்பதா இருந்தாலும் கர்த்தர்கிட்ட கேளு. If any critical position, you come to your pastor. பாஸ்டர் கிட்ட வந்து ஆலோசனை கேளு, அப்பாயின்மெண்ட் வாங்கி. உங்களை பார்க்கணும், 1 மணி நேரம் இருக்குது, எனக்கு மேட்டர் பேசணும், அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரணும். அவர் ஜெபிப்பார். சில இடத்துல பாத்துக்கிறீங்களா, என் பையனுக்கு 5 இடத்துல இருந்து ஆஃபர் வந்திருக்குது பிரதர், அதுல யாரு என் பையனுக்கு கட்டுறதுக்கு ஜெபம் பண்ணி சொல்லுங்க. ஜோசிக்காரனா நாங்க, நீ ஜெபம் பண்ணு. எந்த பொண்ணு வீட்டுல வறுமை, எந்த பெண்ணு பணக்கார இல்ல, அதுக்கு வாழ்க்கை கொடு. வரதட்சணை வாங்காத, டவுரி வாங்காத, கல்யாணத்தை பண்ணு. மானமுள்ள மீசையுள்ள ஆண்களே, நான் முதல் நாள் தான் எடுத்துட்டேன், சேவிங் பண்ற மிஸ்டேக் ஆயிடுச்சு, அதனால வந்த விளைவு. அப்பா அம்மா சொல்லுங்க, அப்பா அம்மாவுக்கு புத்தி சொல்லுங்க. அதெல்லாம் வாங்கக்கூடாதப்பா, நான் தான் என் மனைவியை காப்பாற்றணும், அவன் கொண்டு வர பொறுமை எதுவும் வேண்டாம், என்ன மாதிரி சாட்சியா கல்யாணத்தை பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. விளையாடப்பட்ட முத்து, உனக்கு மனைவி வர்றது 55 கிலோ தங்கம் வந்தாச்சு. இதுக்கு மேல கோல்டு ரொக்கம் 50 லட்சம், 1 கோடி, தெரு கோடியில் போய் நிப்ப. சாபம். ஏதோ அவங்கள ஆசைப்பட்டு பொண்ணுக்கு பித்தளை அண்டா, பித்தளை குண்டா, 2 பிளேட், ஒரு தலைகாணி,
2 தலை எண்ணெய் ஒரு பாய். எங்க மாமனார் மாமியாருக்கான சொன்னேன், ஒன்னும் வேணாமா மாமா, ஒன்னும் வேணாம், பொண்ணை மட்டும் கொடுங்க. கல்யாணம் ஆச்சு, 2 பித்தளை குண்டா, 2 தலை எண்ணெய் ஒரு பாய், 2 பிளேட்டு. இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட இருக்குதுன்னு. இல்லப்பா இது எங்களுக்கு ஒரு ஆசை, சென்டிமெண்ட். அமைதியா விட்டுட்டேன். ஆனா லட்சக்கணக்கில் டவுரி, பணம், ரொக்கம் கர்த்தர் பரலோகத்துல சேப்பாரு நினைக்கிறீங்களா? இந்த உலகத்தின் அதிபதி இப்படி ஆசை காட்டி பிதாவின் சித்தத்தை மீறி எத்தனையோ பேர் இப்ப கோர்ட்ல கெடுக்குது. கர்த்தருடைய சித்தத்தை மீறி நடந்து திருமணங்கள் டைவர்ஸ்ல இருக்குது. என்ன பிரச்சனை? ஒண்ணு பணம், இல்லைன்னா வேற ஏதோ கேரக்டர், நடத்தை. இப்படி மன்னிப்புன்னு ஒரு நீ கடைபிடிச்சா கண்டிப்பா சேர்ந்து சந்தோஷமா வாழலாம். அல்லையா சொல்லுங்க. யோசித்து பாருங்க, எத்தனை குடும்பத்தில் தெரியுமா கண்ணீர் கடலிலே மிதக்கிறார்கள் பெண் வீட்டார். ஏன் தெரியுமா? எந்த மாப்பிள்ள வந்தாலும் எவ்வளவு கொடுப்பீங்க உங்க பொண்ணுக்கு. இது பாருங்க எப்படி பிசாசு நய வஞ்சகம். உங்க பொண்ணுக்கு தானே கொடுக்க பாருங்க, எவ்வளவு கொடுக்குறீங்களோ கொடுங்க. ஏன்னா அப்பதான் அவன் வாங்கி அடகு வச்சு திரும்பிட்டு திருப்பி அடிச்சு தொத்தி அனுப்புவான். போய் வாங்கி இன்னொரு 50,000. எங்க ஊர்ல அப்படி நடக்குது நிறைய, தமிழ்நாட்டில் ரொம்ப மோசம். பண ஆசை எல்லா தீமைக்கு வேற இருக்கிறது பிரியமானவர்களே. The loving of money is root of all evil things. வேண்டாம், இருக்கிறதுல சந்தோஷமான. நான் எப்படி ஒன்றுமே வாங்காம 1985ஆம் ஆண்டு திருமணம் நடத்தினேனோ என் மகனுக்கும் அப்படிதான் பண்ண. என் பையனே சொல்லிட்டான், அப்பா ஒண்ணும் வானாப்பா, ஏசப்பா நம்மள தண்டிப்பாரு இதனா வாங்கணும். பையன் சொல்றான் கரெக்டா. பொண்ணுக்கு அம்மா போன் பண்ணுது எனக்கு, ஆனா சொல்லுங்கண்ணா எது ஒண்ணும் சொல்லுங்கண்ணா, பின்னாடி பிரச்சனை வரக்கூடாது. மாப்பிள்ளைக்கு மோட்டார் சைக்கிளாவது நாங்க வாங்கி தரட்டுமான்னு. மோட்டார் சைக்கிள் என்கிட்ட இருக்குதுமா, இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் ஓட்டுவேன், வயசாயினா போகுது. பையன் தான் அதை ஓட்ட போறான், இப்ப கூட பையன் தான் அதை ஓட்டுறான், எதுக்கு இன்னொரு மோட்டார் சைக்கிள்? அப்படிதான் சொன்னேன். வேற ஏதாவது சொல்லுங்கண்ணா, ஒண்ணும் வேணாம். அங்கதான் நம்ம யோசிக்கிறோம், யோசிக்கூடாது இதுல எல்லாம். பண ஆசை, பிதாவின் சித்தம். திருமணமானா கூட சரி, படிப்பானாலும் சரி, வேலையானாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை லீவ் கொடுக்குற ஒரு ஃபேக்டரியில ஒரு கம்பெனியில கிடைக்குதா போயிடு. 500 ரூபாய் கம்மியா கிடைச்சா பரவாயில்ல சம்பளம். ஞாயிற்றுக்கிழமை நீ ஆராதனைக்கு வரலாம். ஞாயிற்றுக்கிழமை கூட லீவு இல்லாத வேலை 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா, 2 லட்சம் நஷ்டம் வரும். ஞாயிறு விடுமுறை கொடுக்கிற வேலைதான் கர்த்தருடைய சித்தம். நீ உண்மையான விசுவாசி என்பது உண்மையானால், இல்ல பிரதர் 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா நான் அங்கே ஜெபம் பண்ணிக்கிறேன், நான் கிரிமினல் கிறிஸ்டியன் வேணா. எவ்வளவு சந்தோஷம், ஆலயத்தில் வந்து ஒரு இளைப்பாறுதல் ஆத்மாவிலே. அல்லேலூயா. எப்படி உங்க முகமெல்லாம் பிரகாசிக்குது பாத்தீங்களா? உங்க முகத்துக்கு பின்னாடி ஒளிவட்டமே தெரியுது. ஒவ்வொரு முகத்திலும் சாமுந்திரிகா லட்சணம் அவ்வளவு அருமையா இருக்குது. எல்லாரும் அப்படி ஸ்மைலா ஒரு சிரிச்ச மாதிரி என்ன பாருங்க. இன்னும் வரல சரியா? சிரித்து வாழ வேண்டும், தெரியாத மாதிரி நடிக்கூடாது. ஆமா, பிறர் சிரிக்க வாழ்ந்துடாது. அது சினிமா பாட்டு இல்ல, அது ஒரு ஸ்லோகம். அது அவங்க சேர்த்திருப்பாங்க. பிதாவின் சித்தத்தை செய்றீங்களாமா? யோசித்து பாருங்க. இல்ல ஜஸ்ட் பிளாஷ்பேக். எத்தனையோ தருணங்கள் நான் கூட பிதாவின் சித்தத்தை மீறிட்டேன். ஆனா கர்த்தர் என்ன கிருபையா மன்னிச்சு மறுபடியும் அவர் சித்தத்திற்குள்ள கொண்டு வந்து நிறுத்தி ஊழியத்தில் பயன்படுத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. பிதாவின் சித்தத்தை மீறிட்டேன்னா ஏதோ பணம் கேட்டேன், பணத்துக்கு ஆசைப்பட்டேன், அந்த மாதிரி காரியம் அல்ல. பாவ காரியங்களும் அல்ல. சில காரியங்கள் நானே ஊழிய விஷயமா தான், ஆனாலும் பையன் அவசரப்பட்டு ஊழிய விஷயமா தானே இப்படி வந்தா அந்த முடியும், அதுல வெற்றி கொடுக்கலான்னு. அப்புறமா தான் சொல்லுவாரு, அது என் சித்தமே இல்லை, நீ போய் செஞ்சுட்டு வந்துட்ட ஊழியம் பரவாயில்ல, இனிமே எங்க போனாலும் என்ன கேளு, நான் அனுப்புற இடத்துக்கு போ. யாரையாவது பார்க்க விரும்புறியா என்கிட்ட முதல்ல கேளு. அந்த நபரை பார்க்கணும்னு ஆசையா ஜெபம் பண்ணி பாரு முதல்ல, அப்புறம் தான் அதுல தலையிடணும். பிதாவின் சித்தப்படி செய்யாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. யோசித்து பாருங்க. கடைசியாக நான் விட்டா சாயந்தரம் 8 மணி வரைக்கும் நைட்டு கூட பேசுவேன்.
நைட்டுக்கு 8 மணி வரைக்கும் கூட இல்லை, நாளைக்கு காலையில் 8 மணி வரைக்கும் பேசுவேன். டிக்கெட் எடுத்துட்டாங்க நாங்கள் நைட்டுக்கு போறதுக்கு சிலோனுக்கு, அதனால போய் தான் ஆகணும். முடிக்க மனமின்றி முடிக்க போகிறேன். அதற்கு முன்பாக ஒரு முக்கியமான காரியம், பரலோகத்தில் நான் பிரவேசிக்கிறதுக்கு 3வது தகுதி. அப்போஸ்தலர் 14:22 we have to enter into the heaven with many more torments. நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டியதா இருக்குது. வசனத்தை பாரு, நான் சொல்ற ஒவ்வொரு பாயிண்ட்டும் பரலோகம் போறதுக்கு ஐடியா, பரிசுத்த வேதத்திலிருந்து ஆதாரம் கொடுக்கிறேன். சொகுசு வாழ்க்கை அல்ல விசுவாசம். Christianity life is not sleeping upon the cushion bed. பெட்ல படுத்து தூங்குற மாதிரி அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. முள்ளுகள், கல்லுகள், மண், பாறைகள், கரடு முரடான காரியங்கள். இயேசு கிறிஸ்துவையே பிசாசு சோதிச்சு வனாந்தரத்தில் போய் சோதிக்கப்பட்டு வந்தார். இயேசு கிறிஸ்துகிட்டே பிசாசு வர முடியுமானா? உங்ககிட்ட வருமானா? வரமாட்டானா? வருவான், வேற ரூபத்துல வருவான். கர்த்தருடைய பிள்ளைகள் மூலமா கூட வருவான். ஏன் சர்ச்சுக்கு போற? என்னத்த வாரிக்கிட்ட அங்க போய் யூதாவின் செங்கோல் சர்ச்சுக்கு போயிட்டு என்னத்த வாரிக்கிட்ட கேட்பான் பிசாசு. பிசாசுனா யாரு? எல்லாம் நம்ம சொந்த காரு, தூக்கி விசிறி போட்டு வந்துனே இருக்கணும். கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணிக்கு வைப்பாங்க சிலர் கல்யாணம். நீங்க சர்ச்சுக்கு வராம கல்யாணத்துக்கு போகணுன்றதுக்காகவே வேணுமனுக்கே சண்டே கல்யாணம் வைப்பாங்க காலையில. நான் சொல்றேன் முடியாது, அந்த இடத்துல நாங்க ஊழியம் செய்ய போறோம் சொல்லிட்டோம். அதே டைம்ல கல்யாணத்தை வச்சு அவங்க எதுக்கு தெரியுமா? என்ன வர வைக்கிறதுக்கு. நானே என் மனைவி ஒத்துக்கவே மாட்டேன். அதனால உறவுகள் பகையானாலும் பரவாயில்லை, அப்படி கூட சாயந்தரம் வை வரேன். இல்ல நீ வச்ச நேரத்திலே கல்யாணத்தை முடி, நாங்க மறுநாளோ அல்லது சாயந்தரமா வந்து மணமக்களை பாக்குறோம் அப்படி சொல்றோம். பிசாசு நயவஞ்சக வலையில விழுந்துடாதீங்க. சபை கூடி வருதலை விட்டுறாத. உபத்திரவத்தின் பாதையிலே நடக்கிறீர்களா? கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். உபத்திரவங்களை அற்பமா எண்ணாதே மகனே. கர்த்தர் யாரை தண்டிக்கிறாரோ அவர்கள் பாக்கியவான்கள். மகளே, மகனே, கர்த்தர் உன்னை சிற்றிக்கும் பொழுது சோர்ந்து போகாதே. கர்த்தர் யாரை அதிகமாய் நேசிக்கிறாரோ அவர்களை சிற்றிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. சிச்சைகளை அற்பமாக எண்ணாதே. பேதுரு எழுதுகிறார், நாம் சிச்சைகளை, துன்பங்களை அனுபவிப்பது ஆண்டவர் கொடுத்த கிருபை. முறுமுறுக்கவே கூடாது. முறுமுறுப்பு கர்த்தருக்கு அருவருப்பான காரியம். தேவனாகி கர்த்தர் தான் நம்முடைய ஜனங்களை, அதாவது இஸ்ரவேலரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மோசே ஆரோனை கொண்டு எகிப்திலிருந்து கொண்டு வராரு. தேவனே வீட்டு கொண்டு வராரு. ஆனா அதே தேவன் தான் யாரெல்லாம் முறுமுறுத்தார்களோ அவர்கள் வழியிலேயே மாண்டார்கள். யாரெல்லாம் துதித்தார்களோ அவர்கள் கானானுக்குள்ள பிரவேசித்தார்கள். முறுமுறுக்கிறீங்களா? முறுமுறுப்புன்னா என்ன தெரியுமா? அவங்களுக்கு கேட்காம பேசுறது. சவுண்டே அவங்களுக்கு கேட்காது, ஆனா பேசுவாங்க. அப்ப புருஷனுக்கோ அல்லது மனைவிக்கோ அங்க கோபம் வந்துடும். யோசித்துப்பா. பொறுமை. இயேசு சொல்லுகிறார், உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். கீப் யுவர் சோல் பை யுவர் கம்பேஷன். பேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு படம் வந்து எவ்வளவு பொறுமை. சிலுவையில் அறையப்படுற வரைக்கும் அவர் எந்த அவசரம் படம், அமைதியாய் அடிக்கப்படும்படி கொண்டு போகிற ஆட்டை போல தம்முடைய வாயை திறவாமல் அமைதியாய். பொறுமை இருக்குதாமா? பொறுமையை கடைபிடிங்க. பொறுமை, பொறுமை, பொறுமை. கடைசியா ஒரு நடந்த நிகழ்ச்சி சொல்லி முடிக்கிறேன். ஐயா சொன்ன நேரம் முடிஞ்சிருச்சு. கடைசியாக நான் கீழ்ப்படிக்கணும்ல, எனக்கு ரொம்ப நாளா ஜெயிலுக்கு போலான்னு ஆசை. கர்த்தர் வாய்க்க பண்ணார். பெங்களூர்ல அக்ரவாரம் பெரிய ஜெயில், பிரதான சிறைச்சாலை. ஒரு பாஸ்டர் மூலமா அனுமதி கிடைச்சது. அங்க இருக்கிற கைதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஏதாவது ஒரு ஜெயில, ஆனா பெங்களூர்ல கிடைச்சது. உள்ள நுழைஞ்சதுமே நம்ம வாட்சி, மணி பர்ஸ், பேப்பர் கேப்பர் எல்லாம், செல்போன் எல்லாம் வாங்கி மூட்டை கட்டி வச்சிருவாங்க. பைபிள் மட்டும் தான் கொடுத்தானுப்பாங்க. அதுல பேப்பர் கூட இருக்கக்கூடாது எதுவும். போனா அண்டர் கிரவுண்ட்ல
ஒரு 200 பேர் உட்காந்துக்கிறாங்க. அங்க தகவல் போயிருக்குது, ஒரு பாதர் வராரு, உங்ககிட்ட பேச போறாரு. அது நாங்க தான். அந்த சிறைச்சாலை அதிகாரி 2 மணி நேரம் டைம் கொடுத்தாரு. நீங்க சொல்லுங்க, 2 மணி நேரம் டைம் தரோம், அதுக்குள்ள முடிச்சிருங்க. இயேசு வருகை பற்றி, பரலோகத்தை பற்றி பேசி முடிச்சேன். ஏன்னா சிறை கைதிகளுக்கு அதை தான் நான் பேச முடியும். கடைசி கட்டம். இந்த மோட்ச பேரின்பத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்றால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் தப்பு செய்துட்டு வந்தீங்களோ, தப்பு செய்யாத வந்தீங்களோ, இயேசுவை ஏற்றுக்கொண்டு இப்ப ரட்சிக்கப்படுங்க. ஒருவேளை விடுதலை ஆனாலும் ஸ்தோத்திரம். நீங்கள் பண்ண தப்புக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாலும் சட்டப்படி நீங்கள் தண்டிக்கப்படுகிறீர்கள். ஆண்டவருடைய கிருபைப்படி நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டால் பரலோகம் போயிடுவீங்க. அப்படியெல்லாம் சொல்லி முடிச்சு தாரதாரியா தாரதாரியா கண்ணீர் விட்டு அவ்வளவு பேர் முன்னாடி வந்து முட்டி போட்டு அழறாங்க. ஏசப்பா, நான் பாவி, நான் என்ன தூக்குல போட்டாலும் அதுக்குள்ள நான் ரட்சிக்கப்படணும். ஏசப்பா, என் பேரை எழுதுங்க ஜீவ புத்தகத்துல. அப்படி கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். ஒரு வழியா அவங்களை அடங்குறதே ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவ எல்லாருடைய பெயரையும் ஜீவ புத்தகத்தில் எழுதிவிட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம்ன்றாங்க. பாருங்க எப்படி ஆயிடுச்சு. எனக்கு ஒரு பரம திருப்தி. அப்பாடா, அட் எ டைம்ல 200 பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு எனக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம், ஆனந்த பரவசம். சரி, ஒரு ஆய்வு, ஒரு விசாரணை நடத்தினேன். சும்மா போக கூடாது, அவங்க கிட்ட பேசலான்ட்டு. எல்லாம் ரைட்டு, ஏசப்பா உங்களுக்கு எல்லாம் இப்ப கொடுத்துட்டாரு, நீங்க பரலோகவாசியா மாறிட்டீங்க. ஏன் கேள்வி என்னன்னா, என்ன தப்பு பண்ணிட்டு நீங்க வந்தீங்க இந்த ஜெயிலுக்கு அப்படின்னு கேட்டேன். ஒருத்தரும் சொன்ன பதில் என்ன தெரியுமா? கொஞ்சம் பொறுமையா இல்லாத போயிட்டோம்யா. சொல்லுங்க, கொஞ்சம் பொறுமையா இல்லாத போயிட்டோம்யா. சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க கொஞ்சம் பொறுமையா இல்லாத போயிட்டோம்யா. அப்படியா, என்ன பண்ணீங்க? என் மனைவி கோபத்தை ஏற்றி விட்டா, நானாவது கொஞ்சம் டீ கடிக்க வேண்டிய போயிட்டு இருக்கலாம், அது அந்த பொம்பளையாவது அமைதியா இருந்திருக்கலாம். எனக்கு கோபம் வரணும்னா வேணும்னுக்கு பேசி பேசி என்ன மனிதனா இருந்த என்ன மிருகமாக்கிட்டா. பக்கத்துல இருந்து கத்தி எடுத்து வெட்டி விட்டேன், கடபாரி எடுத்து கழுத்து மேல போட்டேன், கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டேன், தண்ணியில அமுக்கி கொன்னுட்டேன். இதே பெண்கள் சிறைச்சாலையில் போய் இப்படி விசாரிச்சிருந்தா அதுக்கு என்ன சொல்லியிருக்கான்? அம்மிகளை தூக்கி என் புருஷன் தலைமையில போட்டு. நல்ல வேலை அந்த பக்கம் எங்களுக்கு அனுமதி கிடைக்கல, ஆண்கள் வரைக்குமே போதும்ட்டு. அவங்க சொன்ன வார்த்தை பாத்தீங்களா? கொஞ்சம் பொறுமையா இல்லாத போயிட்டாயா. தேவ பிள்ளைகளை, பொறுமையை கடைபிடிங்கம்மா, அவசரப்படக்கூடாது. இயேசுவின் வருகை தாமதிக்கிறது என்று சொல்லி அநேகர் பரியாசம் பண்ணுவார்கள். அவர்கள் சொல்லுகிற அந்த பரியாசமே இயேசுவின் வருகைக்கு ஒரு முக்கியமான அடையாளம். இயேசு வருவாரு, சரி, அவர் மெதுவா கூட வரட்டும், நாளைக்கு நாளைக்கு அடுத்த வருஷமா வருவாரு, முடியாது, அது ரகசியம். 450-500 வருஷம் கழிச்சு கூட அவர் வரட்டும், பரவாயில்ல. ஆனா அது வரைக்கும் நம்ம உயிரோட இந்த உலகத்தில் இருப்போமா? அதனால்தான் இன்றைய ரட்சண நாள், இன்றைய அனுக்கிற காலம். விசுவாசிகளே, உங்களை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளுங்கள், கர்த்தருடைய சித்தத்தை செய்யுங்கள். உபத்திரவங்கள், போராட்டம், பிரச்சனை, அவமானம் எது வந்தாலும் பாக்கியமாய் கருதுங்கள். அல்லேலூயா. நீங்க முறுமுறுக்கவே கூடாது, பாக்கியமாய் கருதுங்கள். சோதனை, போராட்டம், பிரச்சனை, அவமானம், சிரியுங்கள். என்னை நம்பி ஆண்டவர் இந்த சோதனைகளை அனுமதிக்கிறார். நான் ஆண்டவரை முறுமுறுக்க மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். இதை வைத்துதான் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையை முன்னேறுவேன். போராட்டம் பரவாயில்ல, கர்த்தர் பார்க்கிறார். அவமானம், உலகத்திலே பயங்கரமான ஒரு காரியம். அவமானம் தாங்க முடியாம தான் நிறைய பேர் செத்துறாங்க தற்கொலை பண்ணிக்கிட்டு. வேண்டாம், தற்கொலை பண்றது இன்னும் டேங்கர், பேயாக மாறி நரகத்தில் போய் வேதனைப்படுவாங்க. தற்கொலை விசுவாசிங்க தான் அந்த எண்ணம் வரும் சிலருக்கு அடிக்கடி. வேண்டாம், வரக்கூடாது. தப்புன்னு 4-5 விசுவாசிகளோட போய் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டர்மா கிட்ட வந்து சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போங்க, அப்பதான் அந்த ஆவி ஓடி போயிடும். வாழணும். உலகத்துல எந்த போராட்டம் வந்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்காக நான் வாழ்வேன். என்னால் தேவனுடைய நாம மகிமைப்பட வேண்டும், தூஷிக்கப்படவே கூடாது. என் குடும்பம், நான், என் மனைவி, என் பிள்ளைகள் ஆண்டவருக்கு சாட்சிகளாய், இஸ்ரவேலின் அடையாளங்களாக, அற்புதங்களாக நாங்கள் இருப்போம். ஏசாயா 8:18. குடும்பமா சாட்சியா, குடும்பமா ஆலயத்துக்கு வரணும், குடும்பமா தசம்பா காணிக்கை கர்த்தருடைய ஆலயத்தில் செலுத்தணும். லிங்க் குடும்பத்துக்கு உங்க சபைக்கு எப்ப இருக்கணும். திருச்சபை உங்க வீடு, திருச்சபை நித்திய வீடு. இங்க வீடு, கைய பாருங்க, இங்க வீடு, ஒரு கோடு போடு.
தேவனுடைய வீடாகிய உங்கள் சபை இங்கிருந்து மேல நித்திய வீடாகிய மோட்ச பேரின்பம். However you give importance to your house, that same way you must give importance to your church. Then matter going to heaven, eternal house. From that eternal house, blessing coming to your house. முக்காணம் ஒன்று போடுங்க. அப்படிதான் ஆசீர்வாதம். சில ஆசீர்வாதம் தேவாலயத்தின் மூலமா தான். அண்ணால் எத்தனையோ நாள் வீட்டில் ஜெபிச்சிருப்பாங்க, அற்புதம் நடக்கல. தேவாலயத்திற்குள்ளே வந்து ஜெபித்ததுனாலதான் ஒரு குழந்தை பாக்கியத்தை முதல் தீர்க்கதரிசி, இஸ்ரவேலின் முதல் தீர்க்கதரிசி சாமுவேலை பெற்றார். அதற்கு பிறகு எத்தனை பிள்ளைகள் பிறந்தார்கள். சில காரியங்கள் தேவாலயத்துக்கு வந்தாதாமா அற்புதம் நடக்கும், அந்த பிரச்சனை தீரும். சபை கூடி வருதலை அற்பமாய் நினைக்கவே கூடாது. முடிக்க மனமின்றி முடிக்கிறேன். எல்லாம் எழுதி நிக்கலாமா? ஒரு ஜெபம் பண்ணலாம். நன்றி தகப்பனே. உடனே கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். எந்த சலசலப்பு இல்லாம, யாரும் பேசாம இது ஜெபிக்கிற நேரம். எழுந்து நிக்கிறதுக்கு தான் நான் சொன்னேன், பேசணும்னு சொல்லலையே. எந்த சவுண்டும் இருக்கக்கூடாது. பயபக்தியா வணக்கமாய் கைகளை கூப்பி கண்ணை மூடுங்க. சிறு பிள்ளைகளை போல மாறணும். கையை கூப்புங்க. எல்லாம் உங்க கண்ணுக்கு முன்னாடி கையை கூப்பி பயபக்தியா. இங்க பாரு தம்பி, இங்க பாரு வேணா, இங்க பாரு கையை கூப்பி கண்ணை மூடு. யாரும் அங்க இங்க வேடிக்கை பார்க்க கூடாது. ஜெபிக்கிற நேரம் ரொம்ப முக்கியமானது. ஒரு 2-3 நிமிஷம் பொறுமை கடைபிடிங்கள். இல்லைன்னா ஐயோ கொஞ்சம் பொறுமையா இல்லாத போயிட்டோன்னு சொல்லுவீங்க. ஜெபிக்கிற நேரம் ரொம்ப முக்கியம். வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறீங்க? கொஞ்சம் மெதுவா போங்க, பரவாயில்ல. கண்ணு மூடு, எல்லாரும் கண்ணு மூடு. உடனே நான் சொல்லுகிற ஜெபத்தை எனக்கு பின்னாடி சொல்லுங்க. எல்லாரும் வாய் திறந்து, ஆண்டவரே என்னோடு பேசியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வருகையிலே நான் காணப்பட தகுதிப்படுத்தும், ஆயத்தப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். உம் சித்தத்தை செய்ய அர்ப்பணிக்கிறேன். உபத்திரவத்திலும் நான் உண்மையாயிருப்பேன். என் திருச்சபைக்கு நான் உண்மையாயிருப்பேன். என்னோடு பேசியதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்திற்கு நீர் போதுமானவராக இருப்பீராக. சகோதரிகள் சொல்லுங்க, என் கணவருக்கு நீர் போதுமானவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். பிரதர்ஸ், என் மனைவிக்கு நீர் போதுமானவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து, என் பிள்ளைகளுக்கு நீர் போதுமானவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வருகையிலேயே நான் காணப்பட வேண்டும் அப்பா. எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட். As a man of God and disciple of you, I bless every family members, every brother, sister. All your blessings come down to everybody. நிம்மதி, கிருபை, சமாதானம், பரிசுத்தம் எல்லாம் அன்பு பிள்ளைகளுக்கு இப்போது உடம்பில் இறங்குவதாக, உள்ளத்தில் இறங்குவதாக, நரம்பு மண்டலத்தில் இறங்குவதாக, மூளையில இருந்து உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை let your power, let your Holy Ghost anointing come down, come down, come down to everybody, everybody, everybody. இந்த பிரதான நாளிலே அன்பு பிள்ளைகளை நிரப்புங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவரே கிருபை சமாதானம் தம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் உண்டாவதாக. ஓ நிரப்புங்க, ஆசீர்வதிங்க, பரிசுத்தப்படுத்துங்க. எல்லாருக்கும் நீர் தாரும் ஆசீர்வாதங்களை தாரும் 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 தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது தெய்வீக வல்லமை, பரிசுத்த ஆவின் கிருபா வரங்கள், பற்பல பரங்கள், கிருபைகள், பரிசுத்த ஆவின் கிருபா வரங்கள், பற்பல பாஷை பேசுகிற கிருபை வரங்கள், தீர்க்க தரிசன வரங்கள், ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தி சபைக்கு கொண்டு வரக்கூடிய கிருபைகள் வரங்கள் அனைவருக்குமே தருவீராக. ஐஷா ரிகபே அபு தக ரிகபனந்தரபியா ஊஷ ரிகபன குருப ரிதரகபலா. ஓ சோத்ரம் சோத்ரம், நல்ல வாயை திறந்து, ஓபன் யுவர் மவுத். உன் வாயை விரிவாய் திற, உன் வாயை விரிவாய் திற. நான் உன்னை நன்மைகளினால் நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். வேற சகமான குருப ரிதரகபலா. நன்றி 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 நன்றி. அன்பு பிள்ளைகளை தொடர்ந்து ஆசீர்வதி. துதிகன மகிமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. எல்லாரும் சத்தமா ஆமென். God bless you all.